உங்க பத்திரிக்கையை பார்க்கறதுக்காக மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்காக ஏதாவது நல்லது செய்யணுங்கிற ஒரே குறிக்கோளுக்காகத்தான். முதல்ல எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம், அப்புறம் உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும். எனக்கு அது மட்டும் போதும். ஓகே, தேங்க்யூ. ஐயா, நம்ம லட்சுமி வந்திருக்காங்க ஐயா. என்னடா வாயை பார்த்துக்கிட்டு வெளியே போடா. சரிங்கய்யா. பட்டி காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி பெருசா வந்துட்டான். சார், டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும். உன்னை சீக்கிரமா அனுப்பிச்சிடுறேன். என்ன கொஞ்சம் சந்தோஷப்படுத்தினா போதும். என்ன அந்த மாதிரி ஆள நினைக்காதீங்க. ஐயோ, அந்த விஷயத்துல நான் ரொம்ப வீக்கு. உனக்கு தெரியலன்னா நான் சொல்லி விடுங்க சார். ஐயா வர தலையில. இது யாருன்னு உங்கள யாருக்காவது தெரியுமா? தெரியும் சார். யாரு? என்னோட பொண்ணுதான் சார் இது. நீ போட்டோ எடுத்தது போதும் ஐயா. கொஞ்சம் எடுத்துக்கிறேன் சார். ஓயா, தள்ளி நில்லையா. சார், இது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இதோ இவர் பொண்ணா. யோ, எப்படியா இது நடந்தது? சார், நானு சில விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி விஷயம் பண்றது அப்பன் தாத்தா மாமன் தானே. சார், நீங்க அதை பத்தி எப்படி சொல்லலாம்? நீ யாரியா? சார், நாங்கள் மக்கள் பத்திரிகையோட ரிப்போர்ட்டர் சார். ஓ சார், இது தற்கொலையா இல்ல கொலையா சார்? என்னையா சந்தேகம்? கொலைதான்யா. உங்களுக்கு யார் மேலேயா சந்தேகம் இருக்கா? இருக்கு, உன் மேலதான். சார், நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா? நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேணாம். யோ, பாடி ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போ, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாத்துக்கலாம். போகும்போது இந்த ஆளையும் கூட ஏத்திட்டு போ. சார், நீங்க சார் வழிவடியா. சார், சார், போலீஸ் புத்திய பாரு. இதெல்லாம் ஒரு போலீஸ். வணக்கம் சார். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், உட்காரியா. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க உங்க லிமிட்டை தாண்டி போய்கிட்டே இருக்கீங்க. இது தொடர்ந்ததுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ இருக்கும்போது எனக்கு என்னையா கவலை? நான் கொடுத்த செக் பாஸ் ஆயிருச்சு. அதெல்லாம் எப்பவோ பாஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. வெங்காயம், அன்னைக்கு தான் அந்த விஷயம் முடிஞ்சதுன்னு சொன்னேன். அது முடிஞ்சிடுச்சு சார். ஆனா அதோட இன்டீரியர் ஒர்க்குக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. வெங்காயம். ஐயோ கண்ணபிரான், இவருக்கு ஒரு 2 ரூபாய் சேர்த்தி போட்டு கொடு. வேணாடு, வேணாடியா, வேணாம். இந்தாங்க சார். சார், ரூம்ல வந்து பணத்தை வாங்கிக்காங்க சார். அப்போ நீ கிளம்பலாயா? தேங்க்யூ சார். ஹாய் மனு. தூங்கவே இல்லை போல இருக்கு. ஆமா, இவ்வளவு சிகரெட் பிடிச்சிருக்கீங்க. கடைசியில கம்மியா இழுத்தா போதும்ல. அட, ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமலாம் பேசுறீங்க? அப்புறம் மனு, நேத்து ராத்திரி எனக்கு ஒரு ஃபோன் கால். பயமுறுத்துறாங்களா? ஆமா, ஒரு முரட்டுத்தனமான குரல். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அத சொல்றதுக்கு நீ யாரா? நான் ஏன்ட்ட. அதுக்கு அவன் சொல்றான், எப்படியும் நீ சாக போற, பேசுற மவனேன்னா. லாசர், நீ என் கூட வராத. ஏன்னா
அது உன் உயிருக்கே ஆபத்துல முடிஞ்சிடும். ச்சே, என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? நான் என்ன கோழையா? அதுக்கு இல்ல, எனக்குன்னு யாருமே இல்ல சார். ஆனா உனக்கு எல்லாரும் இருக்காங்க. அப்படி இல்ல, இப்போ உங்களுக்காக நாங்க எல்லாருமே இருக்கோம். உன் கையில பேனா இருக்கு. உன்னுடைய கட்டுரைகள் 1000 போலீஸுக்கு சமமானது. நீதிக்காகவும் தர்மத்துக்காகவும் பத்திரிகையோட தர்மம் என்னன்னு தெரிஞ்சு நடக்கிற நமக்கு நம்மளோட நாட்டுல பெரிய ஆபத்து ஒண்ணு வந்துடாது. லாசர், லாசர். அடுத்தது நாம் என்ன எழுதலாம்? போன கதையில் ஆவி, அது வேண்டாம். இப்படி செய்யலாம். அதான் அமாவாசை இருட்டு, அர்த்தராத்திரி 12 மணிக்கு தனியாக ஒரு பொண்ணு காட்டுக்குள்ளே போகிறா. அப்போ பலமாக காற்று வீசுது. அந்த நேரத்தில் மரத்துல இருந்து இலைகள்லாம் சர 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 சரன்னு விழுகுது. அப்படி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய சிரிப்பு சத்தம். எங்கு இல்லை, என் பேனாவில் எங்கு இல்லை, என் பேனாவில் எங்கு இல்லை. சுத்த பயந்தாங்குள்ளி பசங்களா சார் நீங்களா? அப்படி என்ன எழுதி கிழிக்கிறீங்கன்னு தெரியல. தலகால் புரியாத விளங்காத ஒரு எழுத்து. ஆடு தாடி பாரு. ஆமா, இவன் எப்ப பார்த்தாலும் இப்படி தூங்கிட்டே தான் இருப்பானா? சொல்லியா? நான்லாம் இவனை மாதிரி தூங்கவே மாட்டேன் சார். செய்யும் தொழிலே தெய்வம் சார். அதுதான் என் தாரக மந்திரம். காட்டு காட்டு. கொஞ்ச நாளாவே உன் எழுத்தெல்லாம் ஒன்றும் சரியில்லையே. என்னையா விஷயம்? அப்படி இல்லை சார், நான் எழுதுகிற கதைக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு கொஞ்சம் கூடி கூடி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான் சார். ஆமாம், இப்போ எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் நீ எழுதிட்டு இருக்க அந்த கருமத்தை சொல்லியா? நான் உங்கள் கம்பெனிக்கு வந்து சேர்ந்த புதுசில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்தேன். காலப்போக்கில் அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி இப்போ 20ல் வந்து நிற்கி. முதல்ல இந்த கழுதையை வேலையை விட்டு தூக்குனா தான் சரியாக வரும். யார் தடுத்தாலும் என் பேனா எழுதுறத நிறுத்தவே நிறுத்தாது. எழுதிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பணத்தை நான் தர்றேன். ஆனா வேற எங்கேயாவது போய் கதை எழுதுறேன்னு எனக்கு தெரிஞ்சா கொடலை உருவிடுவேன். சார் என்ன விடுங்க சார். ஸ்பீட் அதிகமாகணும். அதிகமாயிரும் சார். எத்தனை கிலோமீட்டர்? 100 + 100. அது வாசிங்க கேட்போம். அப்புறம் பெருசு, நீங்க சொல்ல வந்தது பேய் கதையை பத்தி தானே? கேளுங்க. ரோமா நகரத்துல ஒரு இருண்ட ராத்திரி. LED பல்போட வெளிச்சம் மட்டும்தான். நல்ல பெருத்த மழை. ரோடெல்லாம் பல்பு வெளிச்சத்துல மின்னுது அப்படியே. அப்போ அங்க அந்த தூரத்துல இருந்து வெளிச்சம் மட்டும் வந்தபடி ஒரு ஆட்டோ ரிக்ஷா ட்ருன்னு வருது. ஆமா, நீ சொல்ற எந்த ஊர்லயா ஒரே ஒரு ஆட்டோ ஓடுது? வீல் விடுறதுக்கு ஒரு கணக்கு வேணியா? சில ஊர்ல ஆட்டோ ரிக்ஷா கூட கிடைக்கிறது இல்லைங்க. அதானே, நீ ரொம்ப விவரமான ஆளு, அதை ஒத்துக்கிறேன். ஆமா, நீ எந்த ஆட்டோ ஓட்ட போன? ஆமா, டெய்லி ராத்திரி 12 மணிக்கு அந்த செக்யூரிட்டி இவங்களை ஆட்டோல ஏத்தி விடுறான்ல. அதானே பார்த்தேன். சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். முதல்ல கதையை கேட்டுருங்க. நீங்க முதல்ல நல்ல கதையை சொல்லுங்க. யாரும் உங்களை டென்ஷன் ஆக்க மாட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம். கதை சொல்லும்போது முகத்துல எக்ஸ்பிரஷனை எதிர்பார்க்குறோம். இல்லைன்னா அது வந்து அங்க இருக்கும் இடம். கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்லுங்க. வெளிச்சத்தை கிழிச்சுக்கிட்டு அந்த ஆட்டோ ரிக்ஷா ரோட்டை அப்படியே கீழ்ச்சிக்கிட்டு வருது. அது அப்படியே அங்கே திரும்பி ஒரு அபாயமான இடம். அந்த ரோட்டோட எண்டில் ஒரு பாலடைஞ்ச பங்களா. ஆட்டோவில் இருக்கிறவங்க அதுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறப்ப கேட்டு தானா திறக்குது. ஆட்டோக்காரங்க அது முன்னால் போய் நிறுத்தினாங்க. அப்போ ராத்திரி 11 மணி ஆயிடுச்சு. இந்த பாருங்க. இந்த ஆளு முதல்ல வெளியே அனுப்புங்க. கதையோட வேகத்தையே தடுக்கிறான். அவனுக்கு அந்த இடம் தான் சரி. அங்கே போய் உட்காருன்னு சொன்னேன். சொல்லு. கதையில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை.
அந்த ஆட்டோலேருந்து ஒரு நிழல் உருவம் அந்த பங்களாவை உத்து பார்த்தது. அப்படியா? பேசாம இருங்க. அந்த நிழல் வந்து வாசல் கிட்ட போய் டொம்மு டொம்முன்னு 3 தடவை இடிச்சது. இப்ப 2 தானையா சொன்ன? டூம். இப்ப 3 ஆகி போச்சு. அப்ப சரியா, நீ சொல்லு. அப்போ எங்க இருந்தோ நானே வருவேன் எங்கும் அங்கும். நிறுத்து. ஏப்பா இது ஏதோ சினிமா பாட்டு இல்ல? நானே வருவேன். நானே இங்கும் அங்கும். அந்த பாட்டு பெருசு. எல்லா பேய் கதைக்கும் அப்படிதானே பாட்டு இருக்கு. அதை தவிர வேற என்ன இருக்கு? இது நமக்கு தேவைதானே. வேற யாராவது பாட்டு எழுதுனா எழுதட்டும், அதை பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த நிழல் உருவம் கீழே இறங்கி உள்ள போச்சு. ஆரம்பிச்சிட்டாயா? அங்க ஒரே ஒரு ஆளு. ஒரு ஆளா? உடல் அப்படியே தரையில கிடந்து அப்படி ரொம்ப அழகான ஒரு பொம்பளை புள்ள அங்க பட்டு மெத்தையில சுகமா தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ அவ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் அப்படியே ரசிச்சு பார்த்தான். ஏதோ சக்தியில அந்த பொண்ணு அப்படியே கீழேந்து மேலே ஏறினா. அந்த ரூபத்துக்கு பக்கத்துல வந்தா. பொறுமையா அவ தோல்ல கைய வச்சான். என்னாச்சியா? அவ புடவை தானா கீழே விழுந்தது. என்ன புடவை அவுந்துருச்சு ஐயா? ஆமாங்க, சேலை அவுந்துருச்சா. கம்மன் இருங்க, சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கு. நீதியை அடுத்த பகுதியில பார்க்கலாம். எப்படியோ புடவை அவுந்து போச்சுல்ல. அப்புறம் மிச்ச கதையும் கொஞ்சம் தெளிவா சொல்லி. இருங்க, கொஞ்சம் பொறுமையா சொல்றேன். சார் எவ்வளவு வெறியா இருக்காரு. சரி, இந்த கதையோட பேர் என்ன? பேரா கேட்டீங்க? டிராகுலாவோட பூணூல். ராகுலாவோட பூணுலா? ஐயா வெள்ளக்காரன் பூணுலாம் போடுவானா ஐயா? சில வெள்ளைக்காரன் போடுவான். நீங்க சொல்லுங்க. காமெடி பண்ணாதீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களால் தான் என்ன மாதிரி எழுத்தாளர்கள் நசுக்கப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. ஆமா. ஐயோ. அவன் இல்லையா அந்த கட்டுரை எழுத்தாளன் மனு வருமா? அவர் மீட்டிங்ல இருக்காரு சார். என்ன மீட்டிங்? அது தெரியல சார். கூப்பிடுறா அவனை. இப்ப கூப்பிட்டா அவர் கோவப்படுவாரு சார். ஹே, கூப்பிடுறே. அவன் இங்க இருக்கானா இல்ல வேற எங்கேயும் போயிட்டானா? என்ன சார்? என்ன சார் விஷயம்? அத சொன்னா நீ தருவியா? ஓ, ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். ஆமா, உங்க ஆபீஸ்ல புதுசா வந்திருக்க மனுவர்மா ரிப்போர்ட்டர் யாரியா? சொல்லுங்க சார். அது நான் தான். நீ தானா அன்னைக்கு அங்க வந்து போட்டோ எடுத்த? ஆமா, நான் தான் எடுத்தேன். என்ன விஷயம்? வந்த விஷயத்த சொல்லுங்க சார். கொடுக்குறேன் சார். உங்களுக்கு தான் ஃபோன். ஹலோ. சார் சார் சரி சார். சார் அது ஓகே சார். தேங்க்யூ சார். மினிஸ்டர் தானே? நீ தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத. மினிஸ்டர் இல்ல, நீதிபதியே சொன்னாலும் உன்னை அடிச்சு நான் இழுத்துட்டு போவேன். அதே நாங்க திரும்ப செய்ய வேண்டியது இருக்கும் சார். இப்ப நீங்க கிளம்பலாம். போ. வாங்கயா. இவர் வேலையை காட்ட இங்க வந்துட்டாரு. வாங்க போலாம். யோ, யாரு நினைச்சாலும் என்னை தோக்கடிக்க முடியாதுயா. 1 வருஷம் 2 வருஷம் இல்லையா, 25 வருஷம் பாரம்பரியம் எங்க பத்திரிக்கை. வெங்காயம் யாரு வந்தாலும் கவலை இல்லையா? ஓ சரி. என்னையா ஜேம்ஸு? சரி, இது வந்து வா. நீ என்னையா அப்படி பார்க்குற? என்னையா விஷயம் சொல்லியா? சார், இது புதிய கவரேஜ். எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. 3 வயசு குழந்தைய துடிக்க கொன்ன வீடியோ இந்த சிடியில இருக்கு. இது எப்போ நடந்த சம்பவம்? 1 மணி நேரத்துக்கு முன்னால. இதை வேற யாருக்கும் கொடுக்கலல்ல? இல்ல சார். மிக சிறப்பியா. கூடிய சீக்கிரம் இதை கவர் பண்ணி உடனே கம்போஸ் பண்ண ஏற்பாடு பண்ணு. சரி சார். அடடா, என்ன யோசனை? அது ஒண்ணும் இல்ல. என்னோட கடந்த காலத்தை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். இந்த ஊர் கோதண்டாயூரோட ஒரே ஒரு பையன். அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்ததை ஊரே கொண்டாடுச்சு. ஆனா
அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே கஷ்டம் மட்டும்தான் இருந்தது. ஒரு பெரிய விபத்து. அதுக்கப்புறம் கஷ்டம்னா என்னன்னே தெரியாம அவளை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனாங்க அவளோட தாத்தா. அந்த தாத்தாவோட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் நிலைமை. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். கவலைப்படாத, நான் இருக்கேன். உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டேன். வந்தேன்டா பால்காரே, நான் மாட்டை பற்றி பாட போகிறேன். புது பாட்டு ஒன்று பாட போகிறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும். ஆ? ஆஹா, டேய், நீ என்ன ஆளே மாறி போயிருக்க? நல்ல வசதி ஆயிட்ட போல. வா, எங்களெல்லாம் மறந்துடாத. அப்படியெல்லாம் உங்களை மறக்க முடியுமா? அப்புறம் என்ன விசேஷம்? அப்புறம் வீட்டில் நல்லா இருக்காங்களா? அவன் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியும். நீ என்னை பற்றி மட்டும் விசாரி. நீங்கள் இன்னும் அந்த பழைய பழக்கத்தை விடலை. இங்கே பாரு, அது என் பொண்டாட்டியோட ஃபோட்டோ பேப்பரில் பெருசாக வரணும். முகம் நல்லா தெரியணும். பக்கம் போதுமா? அது போதும். அப்போ நான் உடனே வண்டியில் இறங்க இப்போவே போட்டுருவோம். இதோ வரேன். அண்ணா, நல்லா பிடிச்சிக்கண்ணே. இந்த என்ன இது போட்டோஸ்? அது பார்த்தப்ப புரிஞ்சுதல்ல? அம்மா பொண்ணு போல அப்பா பையன் போட்டோ எப்படி இருக்கு? அடடா, இந்த அளவு கண்ப காட்டுற தகப்பனுங்க இருக்கானுங்களா? நாடே கெட்டு போயிடுச்சுடா தம்பி. ரெட்டை குழந்தைங்களோட அப்பன் பேரு திருமுகம், புதிய முகம், 3 முகம். போதும் போதும் போதும். ஏன்டா இதெல்லாம் சினிமா பேர் தானே? ஆனா இது வாழ்க்கை, யதார்த்தமானது. டேய், நீ போன விஷயம் என்ன? ஆச்சு. இங்க பாத்தியா? எப்படி இருக்கடா என்னோட செலக்ஷன்ஸ்? நீ ரொம்ப கெட்டிக்காரன்னு எனக்கு தெரியும்டா. எல்லா புகழும் இறைவனுக்கேடா. ஆனா இது நம்ம சின்னப்பா இல்ல? அவருக்கு ஏதுடா பொண்ணு? நம்ம ஊரை விட்டு வந்தாதான் உங்க குழந்தை பெத்துக்கிட்டா. ஐயோ, அது எப்படி? அது அப்படிதான். கொஞ்சம் பேப்பர் படிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தாங்க, நம்மளோட பசு இருக்குல்ல, அதுல இருந்து கறந்த பால்ல பாயசம் பண்ணிருக்கேன். இந்தாங்க குடிங்க. குடு 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 குடு. அப்புறம் கண்ணுக்குட்டி எழுத்து கட்டிட்டியா? இப்ப மாத்தி கட்டிடுறேன், நீங்க குடிங்க. சரி. நல்லா இருக்கா? சக்கரை போட்டிருக்கல்ல? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. குடிங்க. அப்படியா? நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதெல்லாம் சஸ்பென்ஸ். அப்படியா? உண்மையை சொல்லுங்க, இது உங்க பையன் தானே? இதுக்குதான் அடிக்கடி என்னை விட்டுட்டு போனீங்களா? என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. மூஞ்ச பாரு எப்படி உட்கார்ந்துருக்கான்னு. உண்மையை சொல்லுங்க, இது உங்க பையன் தானே? உங்க பையன் தானே? சொல்லுங்க. பாயசம் வேற கேக்குதாச்சு? இத பாரு சோம்பேறி பையில, அந்த காசை நான் எப்படியும் வாங்கிடுவேன். அடி வயித்துல ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்க, அம்மா கிட்ட குடிச்ச பாலை கக்கிடுவேன். ஆமா, அதான் நானு. புரிஞ்சுதா வெங்காயம்? சரி, வச்சுடு. சொல்லியா சார், அந்த வாரப்பத்திரிக்கை வந்திருக்கு. அதெல்லாம் எங்கேயாவது குப்பையில கொண்டு போய் போடியா? அந்த வாரப்பத்திரிக்கையோட எடிட்டர் வந்திருக்காருன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? கூட்டிட்டு வாயா. சரிங்க சார். வந்துடுறானுங்க. என்ன எடிட்டரே, அதிசயமா இருக்கு. வாயா. என்னய்யா இந்த பக்கமா காத்து அடிக்குது? பத்திரிக்கையெல்லாம் அமோகமா போயிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டு. சர்க்குலேஷன் ரொம்ப மோசமாச்சு. என்னை எப்படியாவது நீங்க தான் காப்பாற்றணும். ஓ, அப்படின்னா தென்னை மரத்துலேயும் வண்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். எடிட்டர் சொல்லுங்க. இப்ப என்ன செய்யணும்னு நினைச்சாலும் விளம்பரம் சுத்தமா இல்லை. ஆடுக்கு ஐயா இவ்வளவு கஷ்டப்படுற? அதான் குண்டூசியிலிருந்து ஃப்ளைட்டு வரைக்கும் ஆடு கொடுத்துட்டு இருக்காங்களே, அதுக்கு ஐயா இவ்வளவு கஷ்டம்? நான் எல்லாரையும் போய் பார்த்தேன், ஆனா ஒன்றும் கிடைக்கல ஐயா. ஓஹோ. நீ ஒன்று பண்ணியா? இப்போ நீ தைரியமா போ. சரி. மற்ற விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். அது போதும் எனக்கு. அதான் நான் சொல்றேன் இல்லையா, தைரியமா போயிட்டு வா. அப்ப நான் தைரியமா கிளம்புறேன். யோ, என்னய்யா நீ சின்ன பிள்ளை மாதிரி அழுகாத, நான் பார்த்துக்கிறையா. வெங்காயம் காலங்காத்தால மனுஷனை நிம்மதியா இருக்க மாட்டானுங்க. சே, தென்னை மரத்துல வண்டேறிடுச்சு, பனை மரத்துல புழு பிடிச்சிருச்சுன்னு. சே, வெங்காயம். இந்த ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்ச நிலைமையில
இப்ப நம்ம என்ன செய்யறது? இப்போ அந்த ஆளு நமக்கு எதிராக இருக்கிற நிலைமையில நாம இன்னும் கொஞ்சம் கூட ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ஆளுக்கு எதிராக யாரு நடந்தாலும் அவன் அடியாளை வச்சு எல்லாரையும் அழிச்சிடுறான். நாம அதை பத்தி யோசிக்கணும். ஆமா, அந்த ஆளுகிட்ட நேரடியா மோதுற நேரம் வரும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா லாசர், ஹேய், டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். குட். இந்த கான்ஃபிடன்ஸ் தான் இப்ப நமக்கு வேணும். போலீஸோட பவரும் அவங்கிட்ட இருக்கிற பணபலமும் நமக்கு எதிராக ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஆமா, அந்த ஆளுகிட்ட நிறைய பணம் இருக்கும். மிஸ்டர் லாசர், நீங்க இந்த ஃபீல்டுக்கு புதுசு. லஞ்சம் வாங்குறவங்கள ஒழிக்கிறதுக்கு தான் உங்களை மாதிரி இளைஞர்கள். ஆனா நம்மளை போல இருக்கிற பத்திரிகைக்காரங்க இங்க நடக்கிற எல்லா காரியங்களையும் ஒண்ணு விடாம நாம் எழுதணும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? இனிமே நம்ம புத்தியோட சண்டை போடணும். அந்த பொண்ணை கொலை செய்யப்பட்ட விஷயத்துல எல்லா சாட்சிகளும் அந்த ஆளுக்கு எதிராக தான் இருக்கு. ஆனா போலீஸ்காரன் வந்து நம்ம கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்கான். எஸ், அதுதான் அவன். அவனுக்கு இல்ல அந்த ஆளோட பணத்துக்கு மேலிடத்துல இருந்தே சப்போர்ட் உண்டு. எது நடந்தாலும் இன்னைக்கு ராத்திரி நாம் அதை செஞ்சு காட்டணும். லாசர் என் கூட நின்னா போதும். ஓகே ஓகே, அப்போ இன்னைக்கு ராத்திரி என்ன உனக்கு என்ன வேணும்? இந்த கம்பளம் காட்டுறவள வச்சுக்காத. நீது எப்ப பார்த்தாலும் பெட்டு கட்டிக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு அவளை பார்ல என்ன பண்ண போறா பாரு. ஆமா, நான் சும்மா விட போறதில்ல. இல்லடி, ரொம்ப திமிருடி அவளுக்கு. ஹாய் கார்த்திகா. ஹேய், உன் பிராக்டிஸ் சீக்கிரமா முடிஞ்சுதா? ரொம்ப போரடி. நாங்க வந்துட்டோம். இன்ட்ரெஸ்டே இல்ல. ஸ்டார்டிங்ல சண்டை போட்டுட்டோம் அந்த நீத்து கூட. சண்டை போட்டு பிரிஞ்சிட்டீங்களா? ஆமாமா, அவ புருடா விட்டா நாங்க அதெல்லாம் நம்பணுமா? பப்ளிக்கா பார்ல போய் தண்ணி அடிக்கலாமான்னு கேட்டிருக்கா. ஏய், உன்னால அது முடியாதடின்னு நானும் சொல்லிட்டேன். இப்ப நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ ஏதோ ரீல் விடுறா. அது எப்படி விட்டு கொடுக்கறது? பெட்டு வச்சதுனால நானும் ஒத்துக்கிட்டேன். அவ வச்ச பெட்ல அவ வின் பண்ணிட்டா 5000 ரூபாய் நான் கொடுத்துருவேன். இதுவே அந்த பெட்ல நான் ஜெயிச்சா 5000 ரூபாய் எனக்கு தானே கிடைக்கும். எப்படி இருக்கு? நீ எதுக்காக இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்க? நம்ம அப்பா அம்மா காலேஜுக்கு அனுப்புறதே படிக்கிறதுக்கு தானே. என்னெல்லாம் சொன்னாலும் சரி, அவ பெட்ல நான் ஒத்துக்கிட்டேன். அவளை நான் இன்னைக்கு சும்மா விட போறதில்ல. எப்படியாவது அவ ஆணவத்தை நான் அடக்கணுடி. இன்னொரு விஷயம், அதுல நீங்க கூட எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி சரி, நீ காசு கொடு. வா வா, இறங்கு. சரி. ஏய், தைரியமா வாடி. எதுக்கு பயப்படுற? தைரியமா நட. நான் தானே உன் கூட இருக்கேன். எதுக்கு பயப்படுற? ஏய், வேண்டாம். சொன்ன கீழே திரும்ப போயிடலாம். என்ன வேணும்? ட்ரிங்க்ஸ். சரக்கு வேணுமா? இல்ல இல்ல, பிராண்டி, விஸ்கி, ரம். ரம் ½ கிளாஸ் போதும். ரம்மு ஒரு லாட்ஜ் ஊத்து. டேய் சங்கர், ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ்க்கு ஒரு வழி இருக்கு. அங்க கொஞ்சம் பாரு. பொம்பளை பசங்க பார்ல வந்து சரக்கு அடிக்கிறாங்க. நீ போட்டோ பாருங்க. நான் தண்ணி அடிக்க போறேன். இவ தான் அதுக்கு சாட்சி. நான் வின் பண்ணிட்டா காசு மரியாதையா நீங்க தான் வாங்கி தரணும். யூ பாஸ்டர்ட்! உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஸ்டூபிட்.
சார் என்னையா? சார் இதை கொஞ்சம் பாருங்க, நமக்கு யூஸாக இருக்கும். போடியா பார்க்கலாம். சூப்பரியா. இது ஏதாவது பத்திரிக்கையில வந்தா காலேஜ் பசங்க சும்மா இருப்பானுங்களா ஐயா? சும்மா தூள் கிளப்பிட மாட்டானுங்க. இவன் என்ன சந்தியில கொண்டு போய் நிக்க வச்சிருவான்னு நினைக்கிறேன். அதுல சந்தேகம் வேற இல்ல. என்ன சார் செய்யணும்? யோ, அதுக்கெல்லாம் புத்தி வேணும்யா, புத்தி. அது உனக்கு சுத்தமா கிடையாது. நான் பள்ளிக்கூட பக்கம் மலைக்கு கூட ஒதுங்கினது இல்லையா. ஆனா எல்லா தில்லாலங்கடியும் எனக்கு தெரியுயா. அடிமட்டத்திலிருந்து வந்தவையா. நான் ஒன்னும் தெரியாத வெட்டி பையனே நினைச்சிட்டு இருக்கிறியா என்ன? நான் ஒரு முடிவோட தாயா இருக்கேன். எனக்கு தெரியும் எதை எப்ப செய்யணும்னு. எப்பவுமே இனிப்ப சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் கசப்பு மருந்தும் தேவைப்படுது. மே ஐ கம் இன் சார்? வந்துட்டான் புதுசா ஏதோ சொல்றதுக்கு. நிரூபிக்கிறாரு. உனக்கு நன்மை கிடைக்கிற விஷயத்துக்காக தாயா வர சொன்னேன். எந்திரி எந்திரி, உட்காராத. முதல்ல இதை எடுத்து பாக்கெட்ல வை. எல்லாமே உனக்கு தாயா. அட இரியா இரியா, அவசரப்படாத. முதல்ல நான் சொல்றத கேளு. கீழே உங்ககிட்ட ஜேம்ஸ் ஒரு சீடி தருவாயா. அது அவங்க பத்திரிக்கையில நாளைக்கு வந்தே ஆகணும். நான் அவங்க படத்தை வாங்கிக்கிட்டு இந்த பத்திரிக்கையில போறது தப்பு தானே சார்? அப்படின்னா இடத்த காலி பண்ண. சரி, இங்க பாரியா, நான் சொல்ற மாதிரி நீ கேட்டேன்னா அது பப்ளிஷ் ஆன உடனே 3 லட்சம் ரூபாய் உனக்கு தருவேயா. மொத்தமா 5 லட்சம். பணத்தை முதல்ல கொடுங்க சார். நான் செஞ்சிடறேன் சார், செஞ்சிடறேன். ஆனா போட்டதுக்கு அப்புறம் மிச்ச பணத்தை நீங்க கொடுத்துடணும். உனக்கு வாக்கு கொடுக்கறது நாயா. வாக்க என்னைக்குமே நான் தவற மாட்டேன். அது எனக்கு தெரியும் சார். நான் இப்ப போகட்டும். சந்தோஷமா போயிட்டு வா. சுட சுட செய்தி, சுட சுட செய்தி. காலேஜ் பெண்கள் பாரில். உடனே வாங்கி படிங்க. சூடான செய்தி, சூடான செய்தி. காலேஜ் பெண்கள் பாரில். இந்தாங்க படிங்க. நான்கு கல்லூரி மாணவிகள் பாரில் சென்று மது அருந்தியுள்ளனர். நமது நிருபர் அதை போட்டோ எடுக்கும்போது அவர்கள் தாக்கியுள்ளனர். நாடே போற்றக்கூடிய வாத்தியார் ஐயாவுடைய பேத்தி இதில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது, வேதனைக்குரியதும் கூட. இது நாட்டோட கலாச்சாரத்தையே கெடுத்தது போல இருக்குன்னு மக்கள் வருத்தப்படுறாங்க. எதுக்கு இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க? பேப்பர்ல வந்த செய்தியை பார்த்துட்டு நீங்க அது நிஜமா இருக்க வாய்ப்பு இல்லை. அது அவ்வளவு சாதாரண விஷயமா? நெருப்பு இல்லாமையா புகையும்? ஐயா, உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்களா? என்ன இருந்தாலும் நாம அங்க போகலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன? அதான் சார், தண்ணி அடிக்கும்போது வான் பண்ணமே அந்த அமெரிக்க பொண்ணு சார் காணல சார். ஒரு நிறுவனத்தோட பேரை கெடுக்கணும்னு நினைச்சா ஒரு பொண்ணு போதும். மற்ற 3 பொண்ணுங்களும் இதில் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டாங்க. ஏன் சங்கடம் அது இல்லை. இந்த கார்த்தியாவோட தாத்தா நான் ஹைஸ்கூலில் படித்தப்போ எனக்கு வாத்தியார். அவர் எல்லாரும் பாராட்டுற மாதிரி முன்மாதிரியான வாத்தியார்.
are trying to call is currently not reachable. Please try later. The call is switched off. மிஸ்டர் ஃபெர்னாண்டஸ், இந்த ஆக்டிவிட்டியால் உங்கள் பொண்ணால் இந்த ஸ்தாபனத்துக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆயிருச்சு. இருக்கட்டும், இருந்தாலும் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குற அளவுக்கு என் பொண்ணு ஒன்றும் தப்பு பண்ணலை. பாரில் ஓப்பனாக எல்லாருக்கும் முன்னாலேயும் சரக்கு அடிச்சிருக்கா. மற்ற பொண்ணுங்க கூட இருந்தாலும் அவங்க சரக்கு அடிக்கலை. எங்கள் கேம்பஸோட மதிப்பே குறைஞ்சி போச்சு. அது உங்களுக்கு தெரியுமா? காலம் மாறி போச்சு சார். நாங்க இருக்கிற அமெரிக்காவில் ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் பிள்ளைங்க சில டைம்ல தண்ணி அடிக்கிறது உண்டு. அதுக்குண்டான வசதியை வாத்தியாரங்களும் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த நாட்டு கலாச்சாரம் வேற, நம்ம நாட்டு கலாச்சாரம் வேற. அவங்க நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. அதை நம்ம பேச வேண்டாம். அவங்களுடைய கலாச்சாரத்தில் நல்ல விஷயங்களை மட்டும் நாம் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு கெட்ட விஷயங்களை எடுக்கக்கூடாது. வெரி சாரி, உங்களோட அட்வைஸை கேட்க நான் இப்போ தயாராக இல்லை. அதுதான் உங்கள் முடிவுன்னு சொன்னால் இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு உங்கள் மகளுக்கு தகுதி இல்லை. இங்கே நான் டிசியை தரேன், உங்கள் பொண்ணு அமெரிக்காவில் போய் சேர்த்துக்கோங்க. அதை தானே நாங்களும் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த காலேஜில் படிக்கிறதால என் பொண்ணுக்கு ஒன்றும் பெருசாக நடக்க போகிறதில்ல. உங்களை கடவுள் தான் காப்பாற்றணும்னு மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். நவ் யூ கேன் கோ. ஓகே, கம் ஆன். இப்ப நம்ம என்ன பண்றது? அவ நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு அமெரிக்காவில் அப்பா அம்மாவோட போய் செட்டில் ஆயிட்டா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி உட்கார்ந்துருக்குங்க பாரு. இந்த காலேஜ்ல உங்க எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இனிமே இங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்ல. இனிமே நாங்க எங்க போவோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. கார்த்திகா, நீ நாளைக்கு வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிடு. நாங்க ஒரு தப்பும் பண்ணலையே. இங்க பாருங்க, நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள நீங்க இங்க இருந்து போயாகணும். இங்க பாருயா, தூள் கிளப்பிட்டையா. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ, குலோத்துங்க நல்ல விஷயம் செஞ்சிருக்கார். யாராலையும் செய்ய முடியாத காரியம். விஷயம்லாம் கரெக்டு தான். எனக்கு அதில் கொஞ்சம் வருத்தமும் இருக்கு. சரியா பார்த்தா நான் செஞ்சது சதி தானே. யோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா. கை நிறைய காசு வச்சு கொடுத்தான்ல, அப்போ இனிச்சுதா? இருந்தாலும் கிராமத்தில் இருந்த பசங்களை நான் இங்கே கூட்டிட்டு வந்து இப்படி நான் அவங்கள விட்டுட்டேனே. பாவம் அந்த பசங்க. இது சதி தானே? சதியா இல்லையா? யோ, பசங்க இனிமே தான் அனுபவிக்க போறாங்க. இனிமே நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்குவேன். காலேஜ் பசங்களை அவங்களுக்கு எதிராக தூண்டி விட்டுருவேன்ல. அப்படி பண்ணணும். இருந்தாலும் அது ஒரு சதி தானே. ஒரு பாவமும் இல்லை. இவ்வளவு சொல்லி அவனுக்கு புரியலையா? ஒன்னும் விளங்கலன்னு நினைக்கிறேன். யோ, அவங்க பத்திரிக்கை ஊத்தி மூடணும் தான் இந்த வேலையெல்லாம் பண்ண. அது இனி கொழுந்து விட்டு எரியும். அப்படி பத்தி எரியட்டும், எரியணும். கடைசி நிமிஷத்துல எல்லாத்தையுமே சாப்பிட்டு என்ன கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுற மாட்டீங்களே? வெங்காயம் இருந்தாலும் நான் பண்ணது சதி தானே. வணக்கம் சார். உட்காருங்க சார், உட்காருங்க. சார், அது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நான் உங்களை இங்கே வர சொன்னது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க, உட்காருங்க. சார், உங்களுக்கு நான்
நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். நான் இப்படி நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நான் ஒரு வாத்தியாரோட கடமையை செஞ்சேன், அவ்வளவுதான். நம்ம குரு சிஷ்ய பந்தம் எக்காரணத்தை கொண்டு உனக்கு இடைஞ்சலா வந்துடக்கூடாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய், தாராளமா செய். அது இல்லை சார், இந்த சீட்டில் உட்கார்றதுக்கு எனக்கு தகுதியை ஆக்கி கொடுத்ததே நீங்க தான். உங்களை கஷ்டப்படுத்துறதுல நான் ஏற்கனவே சொன்னல, அது என்னன்னா, நீ உனக்கு இருக்கிற பொறுப்புல இருந்து மாறி சிந்திக்கவே கூடாது. என்ன நீ முடிவெடுத்தாலும் ஒரு பாதுகாவலன்கிற முறையில உன்னோட முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். சார், 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 என்னாச்சு உனக்கு? கொஞ்சம் தாகத்தை தணிச்சுக்கிறேன். சார், பயங்கர பிரச்சனை, என்னை காப்பாத்துங்க. அந்த பசங்க என்னை சாகடிச்சிருவானுங்க. போராததுக்கு வெளியில போலீஸும் இருக்காங்க. ஒன்னு நான் காப்பாத்தணுமா? சார் சொல்லி தானே அந்த பொண்ணுங்களோட போட்டோ நான் பத்திரிக்கையில போட்டேன். என்ன செய்தி, என்ன பத்திரிக்கை? பாத்தியா ஜேம்ஸ், உள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டம் வந்திருக்காயா? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க, என் பேரை எங்கேயாவது போலீஸ்ல சொன்னேன்னு வச்சுக்க, ஒன்னே போடுவேன். நான் அதுல எல்லாம் அஞ்சரவன் கிடையாது. சீக்கிரம் இடத்தை காலி பண்ற வழியை பாரு. அப்ப நீங்க என்ன ஏமாத்த நினைச்சல? கொய்யால காசத்தான் எண்ணி வாங்கினல்ல, போயா. சார், ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டியே நீ? கேக்குறேன். பசங்களா, தம்பிகளா, இந்த குலோ பயலுக்கு செந்தமலை சொல்லி கொடுங்கய்யா. நான் தான் கேக்குறேன்னு சொல்றேன். இங்க பாருங்க, இவனுங்களெல்லாம் வச்சு என்ன ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் நான் உளருவாயா? இல்ல, வேணா, அப்புறம் சும்மா இருக்காது. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நான் யாருங்கிறத அந்த ஆளுக்கு காட்டுறேன். இல்ல இல்ல, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்பாயின்மெண்டா? சார், சார், நான் சொல்ற ஒரு விஷயம் சொன்னா கேட்க மாட்டேன். சார், நான் சொல்ற கேளுங்க சார். ஓடா. இல்ல இல்ல, நான் இல்ல. வாடா. ஏய், வாங்கடா. யாரியா என் இடத்துலயே வந்து கலாட்டா பண்றது? ஒவ்வொரு அடியும் இடி மாதிரில விழுது.
அட, எதுக்குய்யா வேட்டியை கட்டிக்கிற?